ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டேயை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு காமனான ட்ரீம் இருக்குங்க. இன்றைக்கி மட்டும் டென்ஷனே இல்லாமல் எப்படியாவது நம்ம கடத்திடணும்டா அப்படின்னு யோசிப்போம். அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும், ஒர்க்கிங் உமனாக வந்து யாராக இருந்தாலும் இதே ஆசை தான். ஆனால் என்ன நடக்குது? காலையில் எழுந்திரிச்ச 10 நிமிஷத்துலேயே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை. அதாவது ஒரு பக்கம் ஃபோன் அடிக்கும், ஒரு பக்கம் குழந்தைங்க ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் கிச்சன் வேலை இருக்கும், ஒரு பக்கம் கரண்ட் பில் கட்டுற வேலை இருக்கும், திடீர்னு எங்கேருந்தோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் நம்மளை தேடி வரும். இது எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். இன்னைக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் உங்கள்கிட்ட, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்னால் என்ன தெரியுமா? ப்ராப்ளம்ஸே இல்லாத லைஃப்னு கிடையாது. ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்மளோட மனசு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு சொல்கிறது. அந்த மனசு அமைதியாக இருக்கிறது நம்ம எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் அது. அதை பற்றியே தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு காடோட டைமிங்னு ஒன்று இருக்குங்க. கடவுளோட டைமிங் அது எப்பயுமே அதை நம்புங்க. எல்லாமே சரியான நேரத்தில் நடக்காமல் போகாது. ஸோ நம்ம பிளான் வந்து ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்கும், ஆனால் கடவுளோட பிளான் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் சில மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆனனால தான் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாத்துக்குமே காடோட டைமை வந்து நீங்கள் நம்புங்க. அது கரெக்டான டைமில் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல், இப்போ வந்து ஒரு விதை வந்து நம்ம போட்டோன்னா மண்ணில், அது அடுத்த நாளே மரமாயிடாதுல, அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கைக்கும் டைமிங் இருக்குங்க. சம்டைம்ஸ் டிலே வந்து அது இஸ்ன்ட் ரிஜெக்ஷன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சுன்னா லேட்டர் உங்களுக்கு ஒரு பெட்டர் கம்பெனி கிடைக்கும். இது மிஸ் ஆனால தான் ஒரு பெட்டர் கம்பெனி கிடைக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இல்லைனா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, ஒரு டைமிங் இருக்குது. ஒரு மேரேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு டிலே ஆகுது, தட்டி போகுது எல்லாமே. பட் ஒரு லேட்டர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அது டிலே வந்து ஒரு வெயிட்டிங் வந்து ஒரு வர்த்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ கடவுளோட டைமிங்கை எப்பயுமே நீங்கள் வந்து நம்புங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது வந்து அது வந்து நடக்கலைன்னா ஜஸ்ட் கிவ் டைம். அது ஏதோ ஒரு ரீசனுக்காக நடக்கலை, ஒரு பெட்ரு இது வர்றதுக்காக தான் இது வந்து டிலே ஆகுது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம பவர் ஆஃப் வேர்ட்ஸுங்க. என்னென்னா, நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைங்க வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து பில்ட் பண்ணும். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்ட் அதை தான் நம்ப ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னைக்கு என் நாள் வந்து சூப்பராக போகும், கடவுள் என் கூட தாங்க இருக்கார், எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்ல உங்கள் யூனிவர்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். இப்போ நான் எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன், கடவுள்கிட்ட போயிட்டு 2 பேர் இருக்காங்க, நான் வந்து பாஸ் ஆகணும்னு ஆக்சுவலி இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிற பையன் வந்து பாஸ் ஆகிருப்பான். ஆனால் கடவுள்கிட்ட இன்னொரு பையன் என்ன கேட்டானா, நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு கேட்டான். ஆனால் அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான். அவர் கடவுள்கிட்ட நீ என்ன கேட்ட, பாஸ்ன்னு சொன்னனால நீ சொன்ன வேர்டு தான் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நீ வந்து ஃபெயில் ஆகணும் நெகட்டிவ் வேர்டை வந்து நீ ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்பயுமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள்கிட்ட நீ வேணுனாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படி யோசிங்க. நான் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படி சொல்லாதீங்க. ஸோ இது நம்மளோட சின்ன பிலீஃப் தானே. ஸோ நம்மளோட வேர்த்துக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு 100% வந்து பவர் எப்பயுமே இருக்குது. அடுத்து வந்து ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனுங்க. அதாவது டிவைன் ப்ரொடெக்ஷனாக நமக்கு தெரியாமையே நிறைய விஷயத்தில் நம்மளை வந்து கடவுள் வந்து காப்பாற்றிருப்பாரு. அது வந்து நம்ம என்னடா லேட் ஆயிடுச்சு, இப்போ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதையே நம்ம ரூயின் பண்ணிடுறோம். நான் மட்டும் சீக்கிரமாக போயிருக்கலாமே, சீக்கிரமாக அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் லேட்டாக தான் அந்த நியூஸ் நம்மளுக்கு வந்து சில டைம் காதுக்கு வரும், சில டைம் காதுக்கு வராமையும் இருக்கலாம். அந்த ரூட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நடந்திருக்கும்.
அப்போ தாங்க புரியும் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் டிலே கூட ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். ஸோ இதுதான் நடக்கணும்னா அதுதான் நடக்கும். நமக்கு தெரியாத ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்துலேயும் ஒரு ரீசன் இருக்குல்ல அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக மாறும். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் யோசிங்க, இதனால தான் நடந்திருக்கும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்து வந்து நம்மளோட இன்னர் பீஸு, அதாவது பீஸ்னால் அமைதி வந்து வெளியே கிடைக்காது. இல்லை நீங்கள் நான் அமைதியாக இருக்க போகிறேன் நான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஃபோனை சைலண்ட்டில் போடுறது, நான் இப்போ அமைதியான மூடுக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அமைதியாகணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து நீங்கள் சைலண்ட் பண்ணணும். ஒவ்வொரு டெய்லியுமே வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே பேசாதீங்க. நீங்களும் கடவுள் அந்த பவரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கடவுளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், நல்லா இழுத்து மூச்சு விடுங்க, மூச்சு வந்து கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, பிடிச்ச லைன்ஸு, அஃபர்மேஷன்ஸ், மோட்டிவேஷன் லைன் எல்லாமே படிங்க. உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்து கொடுக்குதோ அதை வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். உங்களோட வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு சோல் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் உணர ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் நான். நம்ம எவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் உங்களுக்கான ஒரு 5 minutes டெய்லி தனியாக ஒரு ரூமில் ஒரு கேண்டில் வச்சோ, அது இல்லாமன்னாலும் ஓகே பரவாயில்ல, சைலண்ட்டாக உங்களோட மைண்ட் என்ன சொல்லுது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ இதை வந்து நிறைய பேர் ஈஸி தான் இது பண்ணுறது, பட் நிறைய பேர் நம்ம அந்த 5 minutesக்குள்ளே நம்ம தரமாட்டிக்கிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட 6th சென்ஸு. எப்போது யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது யாருக்காவது கால் பண்ணணும்னு தோணியிருக்கா? திடீர்னு நான் அவங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதே நேரத்தில் அந்த ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் திடீர்னு கால் பண்ணணும்னு தோணும், பட் கால் பண்ணி பேசியிருப்பீங்க. ஆனால் அதே டைம் அவங்களுக்கு வந்து என் பொண்ணு இப்போ என்கிட்ட கொஞ்சம் மனசு ஏதாவது கஷ்டம் வந்திருந்தால் என் பொண்ணு இப்போ யாராவது என்னை கால் பண்ணி பேசினா நல்லா இருக்குமே, அந்த தனிமையை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. 6th சென்ஸ் உங்களை சொல்லுது யாரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை, இல்லை நீ அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்காதீங்க, அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. அதை நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷனை வந்து நம்புங்க. ஒரு பிளேஸ் போகக்கூடாதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா போகாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோயின்சிடென்ஸாக இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து காட் வந்து நம்மளுக்கு ஒரு ஜென்டில் வார்னிங்ஸ் தருவாங்க. அதனால் அந்த இன்ட்யூஷன்ஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ யார் கூடயாவது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பட் பேச வேணாம் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் தோணும். அது எல்லாரோடையுமே தோணாதுல்ல, ஒரு சில பர்சனோட தோணுச்சுன்னா உங்களோட இன்ட்யூஷனை வந்து நம்புங்க. கன்ஃபார்மாக அது 100% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு என்ன அப்பயே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்காமல் உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. ஓகேயா? அடுத்து வந்து ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது வந்து அவங்களுக்காக இல்லைங்க, நம்மளுக்காக நம்மளை மற்றவங்கள மன்னிக்கணும். ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதலே பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, கெடுதல் பண்ணிட்டாங்க, பட் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு பவர். ஓகே, நீ பண்ணிட்டியா, விடு, நீ ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு விட்டுருங்க. ஆனால் திரும்ப போய் நீங்கள் இந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. திரும்ப போய் அவங்கக்கிட்டேயே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு உங்களோட லிமிட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். திரும்ப நம்ம போய் அதே மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. யாராவது உங்களை எதாவது சொல்லிட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, இல்லை தப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் தப்பே பண்ணலை, ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்க சொல்லிட்டாங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த டே ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சி நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ நம்ம மதர் இன்லாவோ, சிஸ்டர் இன்லாவோ, இல்லை ஹஸ்பண்டோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பர்ஸோ யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தப்பாக போர்ட்ரே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. ரிவெஞ்ச் எடுத்து ஜெலஸ் ஆகுறது இதெல்லாம் வேணாம். பண்ணிட்டியா, ஓகே, இட்ஸ் யோர் ஹேபிட், நீ உன்னோட பழக்கம் தானே அது, அவங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டு போயிட்டே இருங்க. அதுதான் சொல்கிறேன், மன்னிச்சு விடுங்க. பட் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற லெசனை மறந்துடாதீங்க. எப்பயும் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது கன்ஃபார்மாக அடுத்த தடவையும் பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா கிராட்டிடியூட். அதாவது நம்மக்கிட்ட
இல்லாதது மட்டும்தான் நம்ம வந்து எப்போ பாரு நினச்சி ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். நம்மக்கிட்ட இப்போ நிறைய பேர் வீட்டில் தண்ணி இருக்காது, தண்ணிக்காக அவஸ்தைப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் தண்ணி குடிக்க முடியாமல் இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ அபண்டன்ஸ் இருக்கும் வாட்டருக்கானது. அதுக்கான கிராட்டிடியூட் கொடுக்க மாட்டோம். ஒரு ஹெல்த்தி பாடிக்கான கிராட்டிடியூடு, ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு ஃபுட்டுக்காக நினச்சா போய் வாங்கக்கூடிய ஃபுட்டு, இது எல்லாம் வீடே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உடைய நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட போகுது லைஃப்பில். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து டெய்லி நைட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு கிராட்டிடியூட் நோட் கொடுங்க, யூனிவர்ஸை தேங்க் பண்ணுங்கள். ஸோ இது கூட சிலருக்கு வந்து நம்ம இருக்கிற லைஃப் கூட ஒரு சிலருக்கு ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த கிராட்டிடியூட் வந்து நம்மளோட பீஸ் வந்து நம்மளோட மன நிம்மதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ஹேபிட்டையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த கம்பேர் பண்ணுற வேலையை வந்து நம்ம நிறுத்திடணுங்க. கம்பேர் பண்ண ஆரம்பித்தாலே அன்னிலேருந்து நம்ம லைஃப்பில் அந்த சந்தோஷமே போயிடும். என்னைக்கு நம்ம ஒருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பர்ஃபெக்ட் லைஃபு, பர்ஃபெக்ட் ஸ்டோரி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ரியாலிட்டியில் யாரோட லைஃப்பும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. பிஹைண்ட் த ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோவில் சிரிக்கிற மாதிரி இருக்கும், பட் பிஹைண்ட் அவங்களோட அன்னோன் ஸ்ட்ரகிள்ஸ் யாருக்குமே தெரியாது. அதனால் தயவு செஞ்சு யாரோடையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஜாலியாக நீங்கள் தான் காம்படிட்டர், உங்களுக்கு நீங்கள் தான் நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு வச்சு யோசிச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான உங்களோட எஃபோர்ட் எடுங்க போதும். அவங்கள பார்த்து நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஹஸ்பண்டையும் சரி இல்லை ஒய்ஃபையும் சரி யாரோடையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களால முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணி 2 பேர் முன்னேறி மேலே வாங்க. அடுத்து வந்து டிவைன் க்ளோன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இப்போ க்ளோனா நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து ஸ்கின் கேரு, எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர், அதெல்லாம் கிடையாது. நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும். ஒரு சில டைம் கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஜெலஸு அவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி கலையே இல்லாமல் ஒரு மூஞ்சியை சுருக்கமாக வச்சுருப்பாங்க. எப்பவுமே மூஞ்சில் அப்படியே டென்ஷன் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்பயுமே பாருங்களேன், கொஞ்சம் நல்லா அப்படியே லவ், பீஸ், ஒரு ப்ரேயர், நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸ், இதெல்லாமே பார்த்தோமே ஒருத்தவங்க ஃபேஸில் தெரியும். என்னோடய டியூஷன் மிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, பார்க்க அவங்க உள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோ தெரியும் அவங்க ஃபேஸில். இத்தனைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எனக்கு ஆனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒரு டிவைன் க்ளோ. அது எதை பற்றியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல் ஒரு நல்ல லவபிளாக, கைண்டாக, ஃபர்கிவ் பண்ணிட்டு ஜாலியாக, பீஸ்ஃபுல்லாக, காமாக ப்ரே பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டோன்ட் சேஸ், அட்ராக்ட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரைட் பீப்புள், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட் பிளெஸ்ஸிங், ரைட் டைமிங், வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும். உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் அந்தந்த டைம் வரும். ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வந்து தேடி தேடி போய் உங்களை அதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேபி ஒரு பர்சனாக கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த பர்சன் வந்து உங்களை வந்து பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பர்சனை பிடிச்சிருக்கு. தேடி தேடி போய் லவ் பண்ணிட்டு என்னோடய அன்பை காட்டுறேன், என்னோடய அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு துரத்தி போகாதீங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் லெட் கோ. அதை வந்து துரத்தி போகிறனால நம்மளோட டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் தான் வந்து கம்மியாகும். ஸோ உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக எஃபோர்ட் எடுத்துகிட்டு செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைஃப்பில் இன்னும் மேலே மேலே போகணுன்னு நீங்கள் அதை நோக்கி உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கனாலே அது தானாக உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்கள் நினச்சது உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ டோன்ட் சேஸ். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது பெர்மனெண்ட்டே கிடையாதுங்க, கடந்து போயிட்டே தான் இருக்கும். கடவுள் உங்களை மறக்கலைங்க. நீங்கள் வேணுது உடனே கிடைக்காம இருக்கலாம், பட் டிலே ஆகி அது ஒரு பெட்டராக, நீங்கள் கேட்டதை விட பெட்டராக கிடைக்கும் அது. ஸோ டெஸ்டினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. டிலே இருக்கலாம், டெஸ்டினேஷன் இன்னும் முடியல. ஸோ ஒவ்வொரு மார்னிங்கும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த டே எனக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூடோட ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட வேர்ட்ஸ் வந்து மாறும், உங்களோட மனசு மாறும், உங்களோட எனர்ஜி வேறு லெவலில் மாறுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு சொல்ல அப்படி கிடையாது.
லைஃப் வந்து ஈஸியாக இருக்கிறனால தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு அப்படின்றது கிடையாது. லைஃப் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போதும் நம்ம மேலே கான்ஃபிடென்ஸும் ரெஸ்பெக்டோட நம்ம மேலே நம்மளே ரெஸ்பெக்டோடு ஸ்டார்ட் பண்ணாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு தான் சொல்லுவேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து நான் இன்றைக்கி எடுத்து பேசணும்னு பேசினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.